தேவைப்படும் ஆயுதங்களை தயாரிப்பது முதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவது வரை அநேக காரியங்களை உள்நாட்டு அறிவியலாளர்களை வைத்து அற்புதமாக வடிவமைக்கிறது. சுதந்திரத்திற்கு முன் வெறும் 6% கல்வி அறிவு மட்டுமே பெற்றிருந்த இந்த தேசத்தில் இன்று உயர்கல்வி கற்கச் செல்லும் மாணவர்கள் எண்ணிக்கை 60% மாறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் கல்வி அறிவில் வளர்ச்சி என்பது இந்திய விழுக்காட்டில் பாதிக்கும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். ஒரு நாட்டில் அமைதி மற்றும் நல்லுறவுக்கு காரணமாக இருப்பது ராணுவமே. உலகத்தின் சிறந்த ராணுவத்தை இந்தியா இன்று சிறப்பாக கட்டமைத்திருக்கிறது. இந்தியாவின் மாபெரும் கனவு அணுசக்தியை மக்கள் தேவைக்கு பயன்படுத்துவது, அதிலும் குறிப்பாக அணுமின் சக்தியை பயன்படுத்தி நாட்டின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதாக இருக்கிறது. இங்கு இருந்துதான் உலகம் இந்தியாவை வியந்து பார்க்கவும் பேரச்சத்தில் உறைந்து நம்மை தடுக்க சதிவலை பின்னுவதும் தொடங்குகிறது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மையில் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தான் எங்கள் முண்டாசு கவி பாரதி. அந்த வார்த்தைகள் இன்று வழிமாறாமல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.